கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே, சோனியாக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஏவுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த குந்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலிருந்து எல்லா தீர்விலிருந்து நீ கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பயத்திலிருந்து நீ விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, ஆமென். கர்த்தரா இயேசுவே, கர்த்தரா இயேசுவே, கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரா இயேசுவே, கர்த்தாவே அருமையான சகோதரிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரா இயேசுவே, கர்த்தாவே சகோதரியின் இருதயத்தில் இருந்த விருப்பத்தை தந்தீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்து ஜீவன் தரும் ஆவியானீர் ஆண்டவரே. உம்மை பெற்றுக்கொள்ளும்படியாக சகோதரி மறுபடியும் பிறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரா இயேசுவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்வாங்காமல் இருப்பாயா? அருமையான மகள் சோனியாவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய கட்டளை நிறைவேற்றும்படி மகளுடைய இருதயத்தில் நீர் தூண்டினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படி, கிறிஸ்துவோடு கூட இணையும்படிக்கு நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளை நீர் ஆசீர்வதிப்பீரா. கர்த்தராகிய இயேசுவே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் மகளை பலப்படுத்தும். ஆவியால் நிரப்புவீரா. மரணத்தின் அனுபவத்துக்குள்ளாகும், அனுபவத்துக்குள்ளாக கர்த்தா. மகள் வாழ்ந்து கர்த்தா சாட்சியாக மாறும்படியாக உதவி செய்வீரா. மகள ஐஸ்வர்யங்களை கொண்டு கர்த்தா மகளை நிரப்புவீரா. இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே, எல்லா ஆசீர்வாதங்களும் மேல நிரப்புவீராக. உனக்கென்று வேறு பிரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, ஜீவ வளர்ச்சிக்காக கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சரீரத்தோட ஐக்கியத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்.